தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்துன்னு வசனம் மாதிரி ரைமிங்கா இல்லாம வளமான தலைவர். இன்னைக்கு விஜய் பேசிய பேச்சு சூப்பர் மாஸான பேச்சு. அதை யாருமே மறுக்க முடியாது. சாதாரண மக்கள் பேசுற மொழியிலே பேசினாரு. பெரிய பெரிய அரசியல் வார்த்தைகள்லாம் இல்லாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி நேரடியா பேசினாரு. உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயத்துல என்னையும் விஜய் பாதிச்சிருக்காரு. முன்னாடி நான் பேசுற விதம் வேற ஒரு மொழி நடையில இருந்திருக்கும். ஆனா மக்கள் புரியுற மாதிரி மொழியிலேயே நேரடியா பேசணுன்ற ஒரு எண்ணத்தை எனக்கு உருவாக்கியிருக்காரு. அந்த வகையில விஜய் எனக்கு ஒரு சூப்பர் இன்ஃப்ளூயன்சர். அதனால இந்த பதிப்பையும் நான் அந்த மொழி நடையிலேயே வெளியிடுறேன். இன்னைக்கு விஜய் திமுகவையும் அதிமுகவையும் கடுமையா தாக்கி பேசினாரு. ஊழலை பத்தி பேசினாரு, தமிழை பத்தி பேசினாரு. அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதுக்கான பதிலையும் கொடுத்திருக்காரு. டிவிகே தொண்டர்களும் ஆதரவாளர்களும் என்னென்ன நினைச்சாங்களோ அப்படியெல்லாம் விஜய் சூப்பரா அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே மாசா பேசினார். ஆனா எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி சட்டப்பேரவை எதுக்காக இருக்கு? எதிர்கட்சிகளை தாக்குறதுக்கா இல்ல மக்கள் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்றதுக்கா? எதிர்கட்சிகளை பத்தி பேசணும்னா பல மேடைகள் இருக்கு. பிரச்சார மேடைகள்ல பேசலாம், பொதுக்கூட்டத்துல பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஆனா சட்டப்பேரவைன்றது மக்களின் மேடை. அங்க மக்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் சண்டை இல்ல, தீர்வு தான். விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்டு போராடுறாங்க. மின்வெட்டு பற்றி மக்கள் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. வேலைவாய்ப்பு பற்றி இளைஞர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. குற்றச்சம்பவங்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றி மக்கள் ரொம்ப அச்சப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எப்ப இந்த மாற்றம் வரும்? இதுக்கான பதில்களை தான் விரிவா எதிர்பார்க்கறாங்க. அது போல நீங்க கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா அங்க உயிரிழந்த மக்களுக்கு நீதி எப்படி கிடைக்க போகிறது? உண்மையை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்றதுக்கு பதில் தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இதுக்கெல்லாம் பதிலாக அதை திமுக பண்ணலையா, இது அதிமுக பண்ணலையான்னு கேட்காதீங்க. மக்களுக்கு அது தெரியும். அதனாலதான் அவங்க மாற்றம் வேணும்னு நினைச்சு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்களுக்கு திமுகவும் அதிமுகவும் என்ன செய்யலன்று தெளிவா தெரியும். அதனாலதான் அவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. இப்ப அவங்க எதிர்பார்ப்பதெல்லாம் கடந்த காலத்துல நடந்ததுக்கான விளக்கம் இல்லை, எதிர்காலத்துக்கான தீர்வை தான் எதிர்பார்க்கறாங்க. இன்னொரு விஷயம் இப்பெல்லாம் சாம் பத்தி பேசுறாங்க. விஜய் சார் கிட்ட ஏதோ ஒரு சாம் இருக்கு, அவர் பேச்சுல ஒரு கவர்ச்சி இருக்கு, உங்க பேச்சுக்கள் மக்களை கவர்ந்திருக்கு. அது உண்மைதான். இன்னைக்கும் உங்க பேச்சு பல பேரை கவர்ந்திருக்கும். ஆனா என்ன கவர்ல தவறா எடுத்துக்காதீங்க. உங்க பேச்சை விட உங்க செயல்பாடுகள் என்னை கவரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் வேலைகள் என்னை நம்ப வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேச்சு ஒரு நாள் கைத்தட்டுல தான் வாங்கி தரும். ஆனா ஒரு நல்லாட்சி மட்டும்தான் மக்களின் நம்பிக்கையை வாங்கி தரும். இன்னைக்கு விஜய் ஒரு சிறந்த பேச்சாளரா வெற்றி பெற்றிருக்கலாம். நாளை அவர் சிறந்த முதலமைச்சரா வெற்றி பெறுவாரா என்பதை தீர்மானிக்க போவது உங்க பேச்சல்ல, உங்கள் செயல்பாடுகளாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.